Hi, hello. Welcome to our channel VN Creativities. உங்களுக்கு ஒரே மாதிரியான ஃபிஷ் கிரேவி சாப்பிட்டு அழுத்திருச்சா? டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிடணுமா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போனால் ரொம்ப டேஸ்டான ரொம்ப சூப்பரான ஒரு செட்டிநாடு ஸ்டைல் ஃபிஷ் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வழக்கமான ஃபிஷ் கிரேவி மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஸ்பைஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது. இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகாய், ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு விரல் சைஸ் இஞ்சி, ஒரு 20 சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டு வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததான் நான் ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் இந்த எண்ணெயிலே சேர்ந்து நல்லா வணங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு துண்டு கல்பாசி ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் சேர்த்து இதை நல்லா வணக்கிடலாம். இந்த கல்பாசி ஆட் பண்ணோடனே ஒரு நல்ல அரோமா வருங்க. இந்த கல்பாசி, அந்த இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து வணங்கி ஒரு நல்ல வாசம் வரும் பாருங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ இது கூடவே நான் ஒரு 2 வரமிளகா ஆட் பண்ணுறேன். வரமிளகா உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் கூடவா குறைச்சா போட்டுக்கோங்க. இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இது கூடவே நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். இதில் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்த்தணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து இந்த மசாலாலாம் வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கிடலாம். இது கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளி எடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு தக்காளி ரொம்ப மேஷ் ஆகிற அளவுக்கு வணங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வணங்கியிருந்தாலே போதும். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா வணக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததாக இது கூடவே நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்தோன்னா ரொம்ப நேரம் வணக்கணும்னு அவசியம் இல்லை, அதை லைட்டாக அதோட பரட்டி விட்டால் போதும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். அடுத்ததான் நம்ம குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு கட்டி பூண்டு அண்ட் 20 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த மீன் குழம்புக்கு நிறைய வெங்காயம் அண்ட் வெள்ளை பூண்டு போட்டால் தான் இது நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அடுத்ததாக இது கூடவே நான் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெள்ளை பூண்டு அண்ட் வெங்காயம் இது நல்லா வதங்கி இது டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் அண்ட் வெள்ளை பூண்டு நல்லா வதங்கினாதான் இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா அது கருகி கலர் மாறிடும். அடுத்ததாக இது கூடவே நான் மீன் குழம்பு மசாலா ஆட் பண்ணுறேன். கடையில் வாங்கின மீன் குழம்பு மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி இதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வரும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். அதுதான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி மசாலா வதங்க உப்பு சேர்த்துக்கோம், ஸோ உப்பு சேர்த்தும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் இப்படியே 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது இதோட ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணோன்னா இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா ஆட் பண்ணோன்னா இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஆட் பண்ண உடனே குழம்பு நல்லா திக்க ஆரம்பிச்சிடும், ஸோ தண்ணி நிறைய ஊற்றிடுங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுங்க, அப்போ தான் சீக்கிரமாக இது கெட்டியாகாது. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்து இதோட பச்சை வாசல்லாம் போகணும், அந்தளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த குழம்பு கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகும், ஸோ அப்பப்போ இதை கிளறி விட்டே இருங்க. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிடுங்க இன்னும் கொஞ்சம். குழம்பு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து மீன் துண்டுகளை வந்து ஆட் பண்ணிடலாம். மீனை ஆட் பண்ணும் போது அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிருங்க. குறைச்சி வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே எடுத்து கொட்டிடக்கூடாது. ஒவ்வொரு துண்டாக எடுத்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி அதை ஒன்று மேலே ஒன்று போடாமல் தள்ளி தள்ளி பரப்பி போடுங்க. இது மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுருங்க. கடைசியாக மீன் வெந்துருச்சான்னு பார்த்தா அது மேலே கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம செட்டிநாடு ஸ்டைல் ஃபிஷ் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஃபிஷ் கிரேவி வந்து ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இந்த மாதிரி செட்டிநாடு ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது. உங்களில் யாருக்கெல்லாம் ஃபிஷ் கிரேவி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூடாக சாதம் போட்டு அது கூட இதை வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. நம்ம இதை காலையில் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டோன்னு வைங்களேன், காலையில் இட்லி கூட இதை வச்சு சாப்பிட்றலாம், மத்தியானம் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றலாம், நைட்டு தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வந்து நார்மலாக செய்கிற ஃபிஷ் கிரேவி வந்து தோசையோட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த செட்டிநாடு ஸ்டைல் ஃபிஷ் கிரேவி வந்து தோசை கூட சூப்பராக இருந்தது. இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் எப்பயுமே ஒரே மாதிரி ஸ்டைலில் ஃபிஷ் கிரேவி வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி இது மாதிரி செஞ்சு தர சொல்லுங்கள். செய்கிறதோட நிறுத்திடாமல் இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் கிடைச்சாதான் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.